நமச்சிவாய வாழ்க. என்ன குழந்தைகளா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நீங்கள் எல்லாம் என்கிட்ட சொன்னபடி இந்த கந்தபுராணத்தை ஏங்காக்கள் இப்படி போட்டு இங்கே நடந்த நிகழ்வு அன்பர்கள் எல்லோருக்கும் தெரியணும். கந்தபுராணம் பேச நினச்சிட்டு ஏதோ அப்படியே பேசிட்டதுன்னா, எங்கள் பிள்ளைகள்லாம் வந்தாங்க எங்கள் பாடசாலை, எங்களுடைய ஆன்லைன் குழந்தைகள் எல்லாம், ஏங்க அங்கிள் இப்படி வாத்தியாராட்டம் ஆகி போயிட்டீங்க, எங்கள் சொக்கரங்கள் மாதிரி நீங்கள் ஜாலியாக கதை சொன்னால் நல்லாயிருக்கும், இப்படி பயங்கரமாக போருங்க அங்கிள் உங்களுடைய கந்தபுராணம் அப்படின்னு பிள்ளைகள், அதாவது ஊர்பட்ட கமெண்ட்ஸ். அதனால் அந்த சைவ நன்னெறி கற்போம் என்ற பதிவு முந்தைய பதிவோடு நிறைவு பெற்றது. இன்று நாம் கந்தபுராணம் என்ற முருகப்பெருமானுடைய சிறப்பையும் நமது சைவ சமயத்தின் தனிச்சிறப்பையும் நமது இறைவனின் தரும் தனிப்பெரும் கருணையையும் தெரிஞ்சுக்கலான்ட்டு இன்னைக்கு இந்த கந்தபுராண வகுப்பை நம் பிள்ளைகளுக்காக தொடங்குகிறோம். உங்களுக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் மிக பிடித்தமான அன்பான ஒரு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் இருக்காரே, இவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அப்பாவுக்கு இரண்டாவது பிள்ளை, செல்ல பிள்ளை, அப்படித்தானே? இந்த முருகப்பெருமானுக்கு பல திருநாமங்கள் உண்டு. அதில் ஒன்று கந்தன் அப்படின்னு, கந்தசாமி. என்ன? ஆமாம், நம்ம ஊர்கிட்ட காளிப்பட்டியில் கந்தசாமி இருக்கார் இல்லையா? அதுபோல் இந்த சாமிக்கு கந்தன், கந்தசாமின்னு ஒரு பேர். கந்தன் அப்படின்னா அதற்கு தோள் என்று பொருள். என்ன? கந்தன் என்றால் தோள். வடமொழியில் ஸ்கந்தம் அப்படின்னா நம்முடைய தோள் இருக்குல்ல, கண்ணு, அதே சொல்றது. இறைவனுக்கு 16 கரங்கள், மிக சிறந்த ஆற்றல் மிக்க வலிமை மிக்க தோள்களை உடையதால் இவருக்கு கந்தப்பெருமான் என்று பெயர். அதே போல இந்த சரவண பொய்கையில் முருகன் பிறந்து அங்கே ஒன்றா கூட்டினதுனால அவருக்கு கந்தன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த முருகப்பெருமானின் வரலாற்றை நம்மளுக்கு கொடுத்தவர் பேர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர். இவர் காஞ்சிபுரத்தில் கந்தக்கோட்டத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய மிக சிறந்த பக்தர். அவருடைய கந்தப்பெருமானின் பேரருளை பெற்றவர். இந்த கந்தப்பெருமானின் வரலாற்றை கச்சியப்பர் சிவாச்சாரியார் அவர்கள் பாட முற்பட்ட போது இங்கே நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார்னா நம்முடைய முருகப்பெருமானுடைய திருப்புகழ் இருக்கு இல்லையா, அந்த திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர், அப்புறம் குமரகுரு பாம்பன் சுவாமிகள், குமரகுருதாஸ் சுவாமிகள், அவங்க வழியிலே இவர் ஒரு நல்ல மிக சிறந்த முருக பக்தர். அவர் இந்த பாடலை பாடணும்னு நினைச்சு கந்தபுராணம் இயற்றணும் அப்படின்னு அவருக்கு உத்தரவு கிடைச்ச உடனே என்னன்னு பாடுது. முருகப்பெருமான் எவ்வளோ பெரிய ஆளு, அது இல்லாத அடிக்கடி கோச்சிக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை. ஆய்வினா கோச்சிக்குவார். உங்களாட்டம் என்ன கண்ணுங்களா, ஏதோ ஒன்று வாங்கி தரலன்னா கோச்சிக்கிறீங்களே,
அதுபோல் இவர் நம்ம எல்லாருக்கும் தெரியலையா, அவர் ஞானப்பழத்துக்காக கோச்சிட்டு போய் பழனி மலையில் தனியாக நின்றுட்டார். இல்லை நம்ம சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆவினா கோச்சுக்குவார். ஏன்னா சின்ன பையன் இல்லையா, நீங்களும் அப்படித்தானே. அப்படி இருக்கிறதுனால இந்த முருகப்பெருமான் கிட்ட என்னென்ன பாடுறது இவரு அப்படின்னு யோசிக்கிறார்கள். யோசிக்கும் பொழுது காஞ்சியில் இருக்கிற கந்தக்கோட்டத்தில் இருக்கிற பெருமானை வழிபட்டு, சாமி நான் எவ்வாறு இதை தொடங்கி பாடுவது என்று கேட்கிறார். அப்பொழுது முருகப்பெருமான் அவருடைய கனவில் வந்து, திகட சக்கர செம்முகம் ஐந்துடான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர மணியாய் உரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான்னு விநாயகர் மேலே ஒரு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி இதை தொடங்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலான்னா, முருகன் தோன்றுனா நம்ம அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போகணும் இல்லையா, போலாமா? திருக்கைலாயம்னு ஒரு மலை கண்ணு. நான் கூட இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வீடியோ காட்டினால கைலாஷ் போயிட்டு வந்தோன்னு, அந்த திருக்கைலாயம் தான். அங்கே மாலை நேரம் ஆகிட்டா அந்த மலை எப்படி இருக்கும்னா, பௌர்ணமி நிலவு பார்த்துருக்கீங்களா? நிலா ஒரு அப்படியே குளிர்ச்சியா அப்படி ஒரு அப்படி ஒரு அழகா இருக்கும்ல, அது மாதிரி 1000 பௌர்ணமி நிலா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி அந்த மலை இருக்கு கண்ணு. அந்த மலையில நம்ம திருவிழா புராணத்துல ஒருத்தர் வந்தார் தெரியுமா? யாரு? இந்த மீனாட்சி கூட போய் சண்டை போட்டு ஒருத்தர் கல்யாணம் அப்புறம் அப்படியே சண்டை போட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே, அதே ஆள் தான் நம்ம சிவபெருமான் இருக்காரு இல்லையா, இவர் வந்து அங்கே தன்னுடைய அடியாளுடைய பாசத்தை நீக்கி எப்படி அருள் செய்கிறாரோ, அதுபோல இந்த கைலாய மலை எப்படி இருக்கும்? அருமையான ஒளி வீசிக்கொண்டு இருக்கு. இங்கே நம்முடைய நந்தியம்பெருமான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா, அவருக்கு 3 கண். நம் சாமிகள் வந்து சிவனுக்கு 3 கண், அம்பிகைக்கு 3 கண், விநாயகருக்கு 3 கண், முருகப்பெருமானுக்கு 3 கண், நந்தியம்பெருமானுக்கு 3 கண். அந்த 3 கண்ணும் 4 கைகள் அப்படியே தங்க கலர் மினு மினுன்னு யாராட்டம் சொல்லலாம். நம்ம உமையால் குட்டி மாதிரி, கையல் குட்டி மாதிரி சரியான கலர் கண்ணு. அப்படி அந்த பொன் நிறத்தோட கையில் ஒரு பெரம்பு வச்சிருப்பார். என்னது? முருகனை அடிக்கிறதுக்கு இல்லை, முருகன் ஆய்வுனா கோச்சிட்டா முருகனை தடி காட்டி மிரட்டி வீட்டு கூட்டி போகிறதுக்கு இல்லை, சாமியை கும்பிட போகிற நம்ம மாதிரி ஆட்கள் அங்கே வந்து கியூவில் நிற்காத குறுக்க போனால் சாத்துறதுக்கு பொன் பிரம்பை கையில் வச்சுட்டு காவல் பார்த்துட்ருக்கார். அந்த சமயத்தில் இந்திரன், இமையவர்கள், நல்ல முனிவர்கள் சிவருமான் கிட்ட அன்பும் பாசமும் உடைய சிவனடியார்கள்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்தாதே, பொருள் பறிக்காதே மெய்யன்பர்கள், கூடும் மெய்த்தொண்டன் படிச்சோம் இல்லையா, கூடும் மெய்த்தொண்டர் குலாத்துடன் கூட்டி பல்லாண்டு பாடுறோம் இல்லை, மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். அப்படி அந்த மெய்யான சிவனடியார்கள். அப்புறம் அவங்க சாமி நடனம் ஆடுறப்ப வாத்திய வாசிச்சுட்டு கூட ஆடணும்ல, அதுக்கு சிவகணங்கள்
எப்பவும் அந்த மலையிலேயே இருப்பாங்க கண்ணு. அங்கே வந்து மிக அற்புதமாக, அது சொல்லவே முடியாது, அப்படி அவ்வளோ ஆனந்தமாக அப்படி என்ன. இன்னைக்கு புத்தாண்டுக்கு நைட்டு 12 மணிக்கு பட்டாசு வெடிச்சுட்டு எல்லா தூக்கத்தையும் கெடுத்துட்டு நம்ம ஆடினோம்ல, ஆடினீங்களா இல்லையா பசங்களா? அதுபோல் அங்கே யாரே எப்படியோ போகிறாங்கன்ட்டு அரம்பையில் ஆடுறாங்க, கந்தர்வர்கள் பாடுறாங்க, வீணையெல்லாம் வாசிக்கிறாங்க, முழவு முழங்குது. இப்படி எல்லோரும் இறைவனை வாழ்த்தி பாடிக்கொண்டு இருப்பார்கள் அந்த கைலாயத்தில். அந்த கைலாயத்தில் தங்கத்தாலான நம்ம சிதம்பரம் கோயில் இருக்குல்ல கண்ணு, அதுபோல் தங்கத்தாலான பெரிய கோயில் ஒன்று சிறப்பாக இருக்கு. அந்த கோயிலுக்கு நடுவில் என்ன ஒரு மணிமண்டபம். மணிமண்டபம்னா என்ன, ஒரு பெரிய ராஜசபை பார்த்துருக்கீங்களா? தெனாலிராமெல்லாம் வருது இல்லை ராஜசபை, கிருஷ்ணதேவராயருடைய சபை, அது மாதிரி ஒரு பெரிய மணிமண்டபம். அங்கே நவமணியில் வைத்து ஒரு அருமையான இருக்கை, அரியணைன்னு பேர். அந்த அதுக்கு அரியணைன்னு பேர்னா, அரினா சிங்கம். அந்த நாற்காலியில் 2 பக்கமும் சிங்கத்தின் முகம் இருக்கும், அதனால் அதுக்கு அரியணைன்னு பேர். இந்த அரியணையின் மேல் வந்து நம்ம அன்னை மீனாட்சி இருக்கால, அவளும் நம்முடைய சொக்கநாத பெருமானாகிய சிவருமானும் அமர்ந்திருக்காங்க. அப்போ நாரதர், கந்தர்வர்கள், நிறைய முனிவர்கள் எல்லாம் நின்று, நம்ம ஞானசம்பந்தர் எல்லாம் நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இறைவனை மகிழ்வித்து பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, நம்ம மீனாட்சி உமையவள் இருக்கா இல்லையா பார்வதி, அவளுக்கு நிறைய பேர், 1000 பேர் மீனாட்சிக்கு. அதில் இந்த இடத்துல அவருக்கு பார்வதி அப்படின்னு பேர். மீனாட்சி என்ன பேருங்க? பார்வதி தேவி. அவர் என்ன செஞ்சாங்க, திடீர்னு அவங்க மனசில் ஏதோ நினச்சிட்டு, இந்த நாரதரை அவங்களாம் பாடிக்கிட்டனால பார்வதி கைவிட்டு ஏந்திரிச்சு பெருமானை, நம்ம சிவருமானை வணங்கி, சுவாமி, கற்பனைக்கெல்லாம் எட்டாத நீங்கள் இந்த அடியவளுக்கு உங்கள் துணைவியாக எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் வந்து தட்சனுடைய மகளாக இருந்த பொழுது எனக்கு தாட்சாயினி அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அந்த பேரோட நான் வந்து உங்கள் கூட, ஏன்னா சாமி போய், அந்த கதை தெரியுமா கண்ணு உங்களுக்கு? அது தெரிஞ்சாதானே இங்கே வர முடியும். தட்சன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். நம்முடைய திருச்செம்பொன்பள்ளி, தக்கோலம், அவர் இங்கே தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்தார். அவர் மிக பெரும் சிவபக்தர். அருமையாக பூஜை செய்து தவம் செய்து இறைவனிடம் வந்து அன்னை பார்வதியை தனக்கு மகளாக தர வேண்டும் அப்படின்னு வேண்டார். சாமியும் அவ்வாறே ஆகட்டும், நம்மளால் யாரும் எது கேட்டாலும் கொடுத்துருவார்கள், அவ்வாறே ஆகட்டும்ட்டார். சொல்லிட்டு அம்பிகை இங்கே தட்சன் புத்திர காமேத்தி யாகம் அப்படின்னு குழந்தை பேற்றுக்கான ஒரு பெரிய வேள்வி செய்கிறாரு. அந்த வேள்வியில் அன்னை பார்வதி தோன்றாங்க. அங்கே அவள் தட்சனின் மகளாக அம்மை வந்ததால் தட்சனுடைய மகளுக்கு தாட்சாயணின்னு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்? தாட்சாயணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அங்கே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அன்னை வந்து சிவருமானை திருமணம் செய்துக்க கடுமையானது அவன் செய்கிறாங்க. அப்போ ஒரு நாள் தட்சன் யோசித்து பார்க்குறார். நம்ம யோசிக்கிறோம்ல, கோயில் போயிட்டு மார்கழி மாதம் காலையில் பிரசாதம் கொடுக்குறப்ப இந்த கோபி, இந்த கற்பகம், அப்புறம் இந்த புஷ்பா, அப்புறம் இந்த சரஸ்வதி, இவங்கெல்லாம் வந்து நாங்கள் சிவனடியார் தெரியுமா, சொக்கருக்கு நாங்களாம் ரொம்ப வேண்டப்பட்டீங்கன்னு முன்னால் கீழே அடிச்சிட்டு போகிற மாதிரி அவங்க அந்த நாங்கள் சொக்கருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படி ஒரு தெனாவட்டாக இருக்கோம்ல,
அதுபோல் இந்த தட்சனுக்கு திடீர்னு என்னன்னு ஒரு புத்தி வேலை செஞ்சிருச்சு. நான் சிவருமானை வந்து என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னு அவெல்லாம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரின்ட்டாரு. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நம்மாள் இருக்கார் இல்லையா, இந்த தட்சனுக்கு வேற ஆணவம் வந்துருச்சு. நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, சிவனுக்கே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தெரியுமா அப்படி கெத்து காட்டிட்டு தெரிஞ்சாரா. சாமி பார்த்தாரு, ஏய் இவனுக்கு ரொம்ப கெத்தாகி போயிடுச்சுன்ட்டு இந்த தாட்சாயினி இருக்காங்கல்ல அவங்கள அப்படியே வந்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டார். தட்சனுக்கு என்னடா நம்மளே தரன்றோம்னா இந்த ஆளு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு, இனிமே இந்த சிவன் வந்து நமக்கு எதிரி. என் மாப்பிள்ளையா இருந்தாலும் மாப்பிள்ளை தானே, தாட்சாயினிய பெருமான் கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து என்ன ஆயிட்டாரு, தட்சனுக்கு மாப்பிள்ளையாயிட்டார். மாப்பிள்ளையை அவமானப்படுத்துறதுக்காக இந்த தட்சனை என்ன பண்ணுறான், ஒரு மிகப்பெரிய வேள்வி செய்கிறார் கண்ணு. அந்த வேள்வி செய்யும் பொழுது சிவபெருமான கூப்பிடல. அதில் அவிர்வாகம்னு ஒன்று, நம்முடைய நல்வினை தீவினை எல்லாத்தையும் அப்படியே பெருமான்கிட்ட கொடுக்கறது. அப்படி வச்சுக்கோமே, அப்படி ஒரு அவிர்வாகம்னு ஒன்று சிவபெருமானுக்குரிய பங்கு. அது வேற யாராவது பாவத்தை வாங்கிக்குவாங்களா, நம்மால் மட்டும்தான் வாங்கிக்குவார். ஆனால் அந்த அவிர்வாகத்தை வந்து சிவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு யாரும் செஞ்சு, இவன் வேற சிவனுக்கே மாமனாராக போகிறான்ல, அதனால் என்ன பண்ணிட்டான், இங்கே நடந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னையே இவன் என்ன பண்ணிட்டான், நான் சிவனுக்கு என் பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி போய் உலகம் முழுக்க அவனுக்கு அடிமையாக்கிட்டான். போயிட்டு பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் எல்லாரையும் என்ன பண்ணுறார் தட்சன், இந்த யாகத்துக்கு வர சொல்லிட்டாரு. தட்சன் அவங்களுக்கு அவங்கெல்லாம் அடக்கி பெரிய ஆள் ஆகிட்டார்ல, எல்லாரும் அந்த யாகத்துக்கு வராங்க. வர்றப்ப நம்முடைய சாமி என்ன பண்ணுறாரு, அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட நான் போய் எடுத்து, அவங்க வீட்டுக்காரர் சாமி இருக்கார்ல அவர்கிட்ட சொல்கிறாங்க, சாமி நான் போய் எங்கள் அப்பா தட்சன்கிட்ட சொல்லி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யாகத்தின் பங்கை உங்களுக்கு தர நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சாமிகிட்ட கேட்க. நம்மால் என்ன பண்ணார், இல்லை தட்சனுக்கு உங்கள் அப்பனுக்கு புத்தி கேட்டு போச்சு, தட்சனுக்கு நீ சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்கிறாரு. அதையும் மீறி அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம அப்பா தானன்னு வந்தால் அந்த தட்சனை என்ன பண்ணுறான், யார் உன்னை வர சொல்கிறது, யார் நீ அப்படிங்கிறான். அப்பா நான் உங்கள் பிள்ளை தாட்சாயினி, நீ எனக்கு பிள்ளை இல்லை, அந்த சிவன் இருக்கானே அந்த பனிமலையில் உட்காந்துட்டு உன்னை தூக்கிட்டு போனானே அவனுக்கு மாப்பிள்ளை இல்லை, வெளியே போன்ட்டார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, தட்சா உன்னுடைய யாகம் அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு, வீட்டில் பொட்டை பிள்ளைங்க அழுது சாபம் கொடுத்தா பழிச்சிருங்கன்னு, அதனால் இந்த பொட்டை பிள்ளையை பார்த்தீங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டேய் உங்கள் அத்தையெல்லாம் வந்தால் சண்டை போட்டுருக்கூடாதுரா கோபி, அவங்கெல்லாம் தாட்சாயினி மாதிரி சாபம் கொடுத்துருவாங்க. அப்புறம் சொல்லிட்டு நேராக கைலாசம் போனாங்களா. அம்மா அங்கே போய் சாமி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டார். இல்லை அந்த ஆள் ஒத்துக்கலை எங்கள் அப்பா அப்படிங்க. உடனே நம்ம சாமி என்ன பண்ணிட்டாரு, சரி பொழைச்சி போகிறான் போ அப்படிங்கிறார். ஆனால் அம்மா என்னாச்சு, ஐயோ நான் உங்கள் வீட்டுக்காரி, உங்களுக்காக நான் எங்கள் அப்பனையே பகைச்சிட்டு வந்திருக்கேன், அவன் யாகம் அழியட்டுன்னு சாபம் கொடுத்துட்டு வந்துட்டேன், நீங்கள் அந்த யாகத்தை அழிச்சாகணுங்கிறாரு. இந்த அம்மாளுக்கு இந்த அழிக்கிற வேலையெல்லாம் பிடிக்காது. நம்மளால் நல்லவர் இவர், ரொம்ப நம்மளாம் எவ்வளோ குறும் பண்ணுறோம், உதைக்கிறாரா என்ன, சும்மா அப்படி சிரிச்சிட்டே இருக்கார்ல. அதுபோல் இருக்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. சாமி அந்த யோகத்தை வழிங்க, நான் சாபம் போட்டு வந்துட்டேன், அவன் வீணு, நம்ம அம்மா சண்டை போடுவாங்கள்ல வீட்டில், அது மாதிரி சண்டை போடுறாங்க கண்ணு. உடனே சாமி வீரபத்திரை வர வச்சு போய் அந்த தட்சனுடைய யாகத்தை அழிச்சிட்டு வாங்குறாரு. அங்கே தட்சன் வராரு, சந்திரனை போட்டு மிதிக்கிறாரு, இந்திரனுக்கு பல்ல உடைக்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு, போட்டு சாத்துன்னு சாத்திட்டு தட்சனுடைய தலையை சதக் வெட்டிட்டான். தட்சன் தலை போய் யாகசாலையில் விழுந்து எரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அம்மா உடனே என்ன இருந்தாலும் அவங்க அப்பா இல்லையா, தாட்சாயனுடைய அப்பா தானே, ஐயோ அப்பா அப்படியாச்சு, என்னங்க எங்கள் அப்பாவை தலையை வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு வந்து அழுகுறாங்க. யார்கிட்ட,
சாமிக்கிட்ட. உடனே சாமி என்ன பண்ணுறாரு, போய் ஏதாவது ஒரு தலையை கொண்டாங்கப்பா இந்த தட்சனுக்கு வச்சு காப்பாற்றிடலாமா. என்ன இருந்தாலும் அவர் எங்கள் மாமனார், மாமனார் இல்லாத நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு தலையை கொண்டாட சொல்கிறாங்க. எல்லாம் தேடி போகிறாங்க. நம்மளும் தேடி போவோமா, போய் இந்த தட்சனுக்கு சரியான தலை ஒன்று எடுத்துகிட்டு வரலாமே. அவன் தலை தான் யாகசாலையில் எரிஞ்சிச்சேடா கோபி, அதனால் வேற தலை. சரி, நாளைக்கு பார்ப்போமா. அதுக்குள்ளே போய் தலை தேடி எடுத்துருவோம் தட்சனுக்கு ஏற்ற தலையை. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.